துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. நேரடியான பதிவு பல மாதங்களுக்கு பிறகு இப்பொழுது உங்களிடம் நேரடியாக பகிர்ந்து கொள்ள சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது வரைக்கும் எவ்வளோ பதிவு பார்த்துருப்பீங்க, என்னுடைய வாய்ஸ் மூலமாக பார்த்துருப்பீங்க. சில குறுகிய கால பதிவுலாம் கூட நடந்திருக்கும். இந்த 63 நாயன்மார்கள் இந்த மாதிரி ஷார்ட் வீடியோலாம் நிறைய போட்டிருப்பேன். முக்கியமாக உங்களுக்கு சில விஷயங்களை தெரிவிக்கணும், தெரியாத விஷயங்களை தெரிவிக்கணுன்ற அடிப்படையில் தான் இந்த துளி யூடியூப் சேனல் வழியாக பல விஷயங்கள் ஜோதிட ரீதியாகவும் மற்ற கான்செப்ட்லையும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்தோம். அதாவது மாத பலன்களை சொல்வது, தமிழ் மாத பலன்களை சொல்வது என்ற புது கான்செப்டை எடுத்தோம். பட் அந்த கான்செப்ட் நிறைய பேர் அந்த மாத பலன்கள் ஜோதிட வாயிலாக யூடியூப்ல நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அந்த விஷயம் நீங்க மற்ற யூடியூப்லயோ மற்றவங்க மூலமா கூட தெரிஞ்சிக்க முடியும். அதனால இந்த மாசி மாசத்திலிருந்து நாம ஏன் அதை புதுசா யோசிக்க கூடாது? தெரியாத விஷயத்த சொல்லாம இந்த பலன்கள்லாம் சொல்லி தெரிஞ்ச விஷயத்தையே சொல்றதை விட வாசகர்களுக்கு தெரியாத விஷயத்த சொன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குமேன்றதுக்காக மாசி மாதத்திற்குரிய தெரியாத விஷயங்கள், இனிமேல் ஒவ்வொரு மாசமும் தெரியாத விஷயங்கள் அந்தந்த தமிழ் மாதங்களுக்கு பின்னால் சொல்லப்பட இருக்கிறது. அந்த வகையில இது ஒரு முதல் முயற்சி. இப்போ இந்த மாசம் மாசி மாதம். இந்த மாசி மாதம் அப்படி சொல்லும்போது அதுக்கு இன்னொரு பேர் கும்ப மாதம். அதனால்தான் சில பேர் ஜோதிடத்துல மாசி கும்ப மாதம் அப்படி கூட சொல்லுவாங்க. ஆனா பஞ்சாங்க ரீதியா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மாகம், மாக மாதம் அப்படின்னு. ஸோ மாசி மாதம், கும்ப மாதம், மாக மாதம், இப்படி அதற்கு பஞ்சாங்க ரீதியான பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதங்கள் 12 மாதங்களும் சில பழக்க வழக்கங்கள் மூலமா 2 மாத பிரிவா அப்ப பிரிச்சிருக்காங்க. சாந்திரமான மாதம், சௌரமான மாதம் சொல்லிட்டு. அதாவது மாதத்திலே 2 பிரிவு, சாந்திர மாதங்கள், சௌரமான மாதங்கள் அப்படின்னு. ஒரு காலத்துல சூரியன் சந்திரன் ஒரே நட்சத்திரத்துல இருந்தா அது அமாவாசை, ஒரே நட்சத்திரத்துல இருந்தா அது அமாவாசை. இந்த அமாவாசை நாளுக்கு மறுநாள்ல இருந்து மாத பிறப்பாக கணக்கிட்டு கொண்டார்கள். இப்படி ஒரு முறை இருந்தது. ஆந்திரா, கர்நாடகெல்லாம் இந்த முறையை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பொதுவான மாதங்களா பின்னாடி வர ஆரம்பிச்சது. சூரியனை மாதம் மாதம் எந்த கட்டத்துல நம்ம போடுறோமோ, எந்த கட்டத்துக்கு சூரியன் வருதோ, இந்த 12 ராசி கட்டங்கள்ல 12 மாதங்களாக பிரித்து எந்த பிரிவில் சூரியன் வருகிறதோ அதை சாஸ்திரமான மாதம், சூரியனை கணக்கிட்டு வருவதெல்லாம் சாஸ்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டு இப்போ அந்த முறைதான் பெரும்பாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வழியில பார்த்தா இந்த கும்ப மாதம் மாசி மாதம், பஞ்சாங்க ரீதியா மாக மாதம். எப்படி நாம ஒரு ராசிக்கு தெய்வம், அதிதேவதை, சில குணாதிசயங்கள்லாம் ராசிக்கு இருக்கிறதோ, உதாரணமா இப்ப கன்னின்னு எடுத்துட்டீங்களா, கன்னிக்கு ராசி பச்சை இல்லைங்களா, கன்னிக்கு ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா ஜோதிட ரீதியா. அந்த மாதிரி 2 கன்னியர்கள் போட்டு படம்லாம் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. துலாம்ல தராசு பிடிச்ச மாதிரி படம்லாம் இருக்கும். இதெல்லாம் சிம்பிள்ஸ். அது மாதிரி ராசிக்கு சில பிரத்யேக குறிப்புகள் உண்டு. நட்சத்திர ரீதியாகவும் 27 நட்சத்திரங்களுக்கும் குறிப்பாக அதிதேவதை, தேவதைகள், கலர்கள், நிறங்கள், குணங்கள் எல்லாமே இருக்கிறது. கரணம் என்று சொல்வார்கள். நீங்க பிறந்த குறிப்பெடுத்து பார்த்தீங்கன்னா கரணம் சொல்லியிருப்பாங்க. அந்த கரணத்திற்கும் தேவதை, அதிதேவதைகள் உண்டு. ஏன் 64 வருஷத்துக்கும் தேவதை, அதிதேவதைகள் இருக்கிறார்கள். இப்படி மாசத்துல நாம இந்த மாசி மாதத்துக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம சொன்னா, இனி ஒவ்வொரு மாசமும் தமிழ் மாசத்துக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்களை சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும், ஈஸியா தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நம்ம அரைச்சமாவே அரைக்கக்கூடாதுக்காக சில குறிப்புகளை எடுத்து
அதை உங்களிடம் சமர்ப்பிக்க காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போது மாசி மாதம் கும்ப மாதம் அதை பற்றி பார்ப்போம். எப்பவுமே தலை அப்படின்னு சொல்லும்போது அது மேஷ மாதம், அதுதான் தலை மாதம் என்று சொல்வார்கள். ஏன்னா நம்ம கணக்குப்படி மேஷத்திலிருந்து தான் மாதங்களே ஆரம்பிக்கிறது. மேஷம் சித்திரை மாதம் என்றால் ஒவ்வொரு மாதம் கணக்கிட்டு கொண்டே வந்தால் இந்த மாசி கும்ப மாதம் என்று வரும். ஸோ அடுத்த மாதம் பங்குனி மாதம், அதுதான் கடைசி. ஸோ தலையில் மாதம் ஆரம்பித்து பாதம் என்ற பங்குனி மாதத்தில் புரிகிறது. இந்த 12 கட்டங்களுக்கும் 12 கட்டங்கள் எங்கெங்கெல்லாம் சூரியன் பிறந்த ராசியில் இருக்கிறதோ அதுவே அந்த ஜாதகர் பிறந்த மாதமாக கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த சூரியனை வைத்து மாசி மாதம் கும்ப மாதம். இப்போ இந்த மாசி மாதத்துக்கு மாக மாதம் சொன்னோம். அதுக்கு ஒரு பிரத்யேக கலர் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கலர் வந்து பச்சை. இப்ப பாருங்க, அந்த பச்சை அதனுடைய தேவதைன்னு சொல்லுவாங்க தபஸ். அந்த அதனுடைய ஆயுதம் வந்து கத்தி. இப்ப கத்தியோட ஒரு தேவதை பிச்சை இருந்தா அது மாசி மாசத்துடைய தேவதைன்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த மாசி மாதத்துக்கு சில பிரத்யேக குணங்கள் இருக்கிறது. மாசி மாதத்தில் பிறந்தவருடைய குணங்கள் கூட இருக்கிறது. பொதுவா பார்த்தா மாசி மாதத்துல பிறந்தவங்க எல்லாம் இந்த எந்திரம் மந்திரம் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு இருப்பாங்க. ஒண்ணு. அதே மாதிரி பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, மாசி மாக மாதத்தின் தன்மைகள். மாசி மாத தேவதையின் நிறம் பச்சை. மாசி மாத தேவதையின் பெயர் தபஸ். மாசி மாத தேவதையின் ஆயுதம் கத்தி. மாசி மாத தேவதையின் வாகனம் சிவந்த நிறமுடைய கிளி. மாசி மாத தேவதையின் கைகள் கத்தியுடன் இருக்கும். இந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள்: மந்திரங்கள் எந்திரங்கள் அறிந்தவன், வைதீகத்தில் ஈடுபாடு இருக்கும் உள்ளவன், யோகம் தியானம் என்பதில் அக்கறை காட்டுபவன், பகைவர்களை கூட வெல்பவன், மேன்மையாக இருப்பான். இதுதான் மாசி மாசத்தினுடைய பிரத்யேக குறிப்புகள். இப்போ இதையே நாம மாசம் மாசம் அந்தந்த மாதத்தின் வழியாக சொல்ல இருக்கிறோம். இது இந்த மாசி மாசத்தினுடைய குறிப்புகள். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பதிவிலேயே ஒரு சில பிரத்யேக குறிப்புகளை உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே பொதுவாக கேட்பாங்க இல்லைங்களா, சனி பயிற்சி எப்போ வருது, குரு பயிற்சி எப்போ வருது, இந்த ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது வந்து இயல்பா எல்லாருக்குமே தோணும். சில பேர் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம இந்த பதிவு மூலமா தெரிஞ்சா அவங்க கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆயிடும். அதனால எல்லாருமே கேட்குறாங்க. ஆல்ரெடி சனி பெயர்ச்சி திருக்கணித முறைப்படி மாறித்தான் இருக்கிறது. அது திருக்கணிதம். ஆனா கோயில்களில் இந்த வாக்கிய முறைப்படித்தான் இந்த பயிற்சிகளை விமர்சையாக பூஜை செய்கிறார்கள். திருநள்ளாறுலாம் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆலங்குடியில் இருந்தாலும் சரி, ராகுக்கு இது காலாசில் இருந்தாலும் சரி, இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறக்கூடிய நாட்களை வைத்துத்தான் சாஸ்திர சம்பிரதாயங்களை செய்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே திருக்கணிதத்தில் மாறி இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போறது வாக்கியப்படி சனி பயிற்சி எப்பொழுது மாறுகிறது. ஏன்னா நான் இந்த முன்கூட்டியே இந்த குறிப்பை சொன்னா நீங்க ஞாபகத்தில் வச்சிருப்பீங்க, இல்லை இந்த குறிப்பை ரீவைண்ட் பண்ணி நீங்க யூடியூப்ல ஞாபகப்படுத்திக்குவீங்க. அதனால வருகின்ற சனி பெயர்ச்சி 6/3/2026 அன்று நடைபெறுகிறது. அடுத்ததாக குரு பெயர்ச்சி இதே வருடம் 26/5/2026 அன்று நடைபெறுகிறது. இதே வருடம் ராகு கேது பெயர்ச்சிகள் 13/11/2026 அன்று நடைபெற இருக்கிறது. இப்போ இந்த 3 பேச்சுகள் மேஜர் ரோல் பண்ணும் இல்லைங்களா? மாத கிரகங்கள் பேச்சு வந்து அவ்வளவா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுல ஆர்வம் இருக்காது. மாத பலன்கள் போடக்கூடிய பத்திரிகைகளும் இருக்கின்றன.
ஆனா இந்த சனி பெயர்ச்சின்றது 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஒரு கட்டம் மாறுறதுக்கு சனி எடுத்துக்கொண்ட கால அளவு 2.5 வருஷங்கள். அப்ப அதிகமான கால உள்ள சனி பயிற்சியாவது மிக 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 முக்கியம். எல்லா ராசிகளும் சனி பயிற்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, தெரிஞ்சுக்கணும். அது நம்ம பின்வரும் பதிவுகளில் அந்த பயிற்சி காலங்களில் அதை பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். அதே மாதிரி அடுத்தபடியா அதுக்கு அடுத்த காலநிலை எடுத்துக்கொள்வது ராகு கேது பயிற்சி, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அடுத்த கால டியூரேஷன். அந்த 1.5 வருஷம் ராகு கேது பயிற்சி முக்கியமான பயிற்சியாக கருதப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியா 1 வருஷம் பயிற்சி காலம் உள்ள கிரகம் குரு பகவான். ஸோ இந்த குரு பகவான் 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், சனி 2.5 ஆண்டுகள். இந்த குறிப்புகள் இந்த பதிவின் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் உங்கள் தகவல்கள் விரிவாக பின்னர் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லப்படும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இனி அடுத்த பதிவுகளில் அதற்கான பிரத்யேகமான குறிப்புகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.